World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர் சுதினேஷ் ராஜா. நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு 3வது வாரத்திலிருந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு பர்டிகுலர் தலைப்பு எடுத்து ஒரு அருமையான வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நிறைய தகவல்கள் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கடந்த ஒரு 3 வருடமாக இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம். ஒரு 150க்கும் மேற்பட்ட வகுப்புகள் நம்ம நடத்தியிருக்கோம். அந்த வகையில் டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பு வகுப்பாக 2024ஆம் ஆண்டின் சிறப்பு வகுப்பாக காலச்சக்கர வாஸ்து அப்படிங்கிற வகுப்பு எடுக்க போகிறேன். இந்த வகுப்பு இந்த மாதம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிக்குது, திங்கட்கிழமை. தினமும் இது மாலை 5:30லிருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா காலச்சக்கர வாஸ்து அப்படிங்கிற தலைப்பில் வாஸ்துவை பற்றிய முழு தகவல்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய வாஸ்து கிளாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ண ஒரு வாஸ்து வகுப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் படித்த பேசிக் வாஸ்து அப்படிங்கிற தகவல்களை அதில் கொடுத்துருவேன். அதுவும் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு வீட்டோட தலைவாசலை வச்சு அந்த வீட்டோட தலையெழுத்தை நீங்கள் சொல்லிட முடியும். ஒரு ஜாதகத்தையும் ஒரு வாஸ்து கான்செப்டையும் ரெண்டையும் இணைத்து சொல்லக்கூடிய இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு வாஸ்து வகுப்பாக இருக்கும். இந்த வாஸ்து வகுப்பை பற்றி என்னென்ன நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்கிறத இப்போ அடுத்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்புடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாஸ்து சம்பந்தமான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் கலந்துக்கிற எல்லா மாணவருக்கும் இலவசமாக வாஸ்து சம்பந்தமான ஜாதகம் பார்க்கப்படும். வகுப்புலேயே பார்த்துருவேன். வகுப்புலேயே பார்த்து வாஸ்து சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டைரக்ஷன் ஒத்து வரும், எந்த ஊரில் போய் வசித்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த நாட்டில் போய் வசித்தா நல்லா இருப்பீங்கிறத சொல்ல போகிறேன். வாஸ்துங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் ஊர்லேயே நீங்கள் என்ன டைரக்ஷனில் வாழ்ந்தால் நல்லா இருப்பீங்க, உங்கள் மாநிலத்தில் எந்த ஊரில் போய் வசித்தா நல்லா இருப்பீங்க, இந்தியா லெவல் எடுத்துக்கும் போது எந்த மாநிலம் பெஸ்ட்டாக இருக்கும், உலகளவில் பார்க்கும்போது எந்த கண்டத்தில் வசித்தா உங்களுக்கு பெட்டராக இருக்குங்கிறதெல்லாம் இந்த வாஸ்து வகுப்பில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வாஸ்து டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த வகுப்பில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ஸ்பெஷலான சிறப்பம்சங்களாக இந்த 3 விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதில் நிறைய தலைப்புகளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துவில் என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அருமையான வகுப்பு. இந்த வகுப்பை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினேன். அதுக்கப்புறம் இந்த 2024 வருஷத்தில் இந்த வகுப்பு நடத்த போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வாஸ்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாதகத்தை பொறுத்து தான் ஒருத்தனுடைய வாஸ்து அமையும். ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தால் அப்போ உங்கள் வீட்டில் வடக்கு மூலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தால் உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். யாருடைய ஜாதகத்துலலாம் புதன் கேது புதன் ராகு சேர்ந்துருக்கோ அப்போ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை பிரச்சனையாக இருக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தையும் ஒரு வாஸ்துவையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறது 200% துல்லியமான ரிசல்ட்டை கொடுக்கும். சார் நான் வெறும் வாஸ்து மட்டும் தான் பார்த்து சொல்லுவேன், நான் வெறும் ஜாதகத்தை மட்டும் தான் பார்த்து சொல்லுவேன்னு சொன்னால் வாஸ்துவில் சரியான ரிசல்ட்டு கொடுக்க முடியாது. அப்போ ஜோதிடத்தையும் வாஸ்துவும் இணைத்து கரெக்டாக பார்த்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். வாஸ்து 100% கரெக்டாக இருக்கிற வீட்டில் போய் நீங்கள் வசித்தாலும் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஜாதகத்தை முழுமையாக எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், வாஸ்து சரியில்லைனாலும் முன்னேற முடியாது. அப்போ ஜாதகங்கிறது பேஸ், அதான் பேஸ் ஃபவுண்டேஷன். இதை பொறுத்து தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியில் வாஸ்துவே வரும். அப்போ அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வாஸ்து இருக்கிறனால இந்த பேஸ் ஃபவுண்டேஷனையும் சரி பண்ணி வாஸ்துவையும் சரி பண்ணும்போது வாழ்க்கையில் பணப்பிரச்சனையில் இருப்பீங்க, அதுலேருந்து வெளியில் வர முடியும். திருமணமாகாமல் இருக்கும் ஒருத்தவங்க வீட்டில், ஒரு 35 வயசு 40 வயசு ஆகும். என்ன காரணம்னு பார்த்தா வாஸ்துவில் பிரச்சனை இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தா அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையும் வாஸ்து பிரச்சனையும் இது ரெண்டையும் இணைத்து நம்ம பலன் எடுக்க முடியும். அதுக்கு பரிகாரங்களையும் மிக அருமையாக பண்ணலாம். சில பேர் இந்த வீடெல்லாம் இடித்து கட்டணும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நம்மளுடைய கான்செப்டில் இடிக்காமல் அதை எப்படி சரி பண்ண முடியும். சம்டைம்ஸ் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது இடிக்கக்கூடிய சூழல் வரும். இருந்தாலும் மேக்ஸிமம் இடிக்காமல் எப்படி சரி பண்ணுறது, அது ஜாதக ரீதியாக
எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். ஸோ அதை பற்றி முழு விவரங்களையும் நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது எந்த இடத்துல ஆரம்பிக்கலாம், எந்த ஊரில் ஆரம்பிக்கலாம், ஒரு நகை கடை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த இடத்தோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஒரு பிரசனம் போட்டு பார்த்தீங்கனாலே அந்த இடத்துல ஏற்கனவே ஏதாவது ஒரு பணத்தை புதைச்சிருக்காங்களா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த ஸ்பாட்டில் பிரசனம் போட்டு பார்க்குறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தகவல்கள் அடங்கிய வகுப்பாக இந்த காலச்சக்கர வாஸ்து இருக்கும். அதை பற்றி இந்த பாடத்திட்டத்தில் என்னெல்லாம் படிக்க போகிறீங்கன்னு இப்போ அடுத்த ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோ வரப்போகுது. அதையும் முழுமையாக பார்த்து முடிங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வகுப்புக்கான கட்டணம் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏற்றுக்கலாம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய மூத்த குடிமக்கள், அதுக்கப்புறம் பழைய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு கட்டண சலுகை உண்டு. ஸோ அது எவ்வளோ கட்டணம் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டண சலுகை உண்டு. அதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் எவ்வளோ கட்டணமோ அதில் 50% கட்டண சலுகை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதில் முதல்ல ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த ஆடை பார்க்குறீங்களோ சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அந்த வாஸ்து வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலிமா நிறையா வகுப்புகள் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாணவர்களும் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, சார் நீங்கள் வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் எடுத்தீங்க, கர்மா கிளாஸ் எடுத்தீங்க, டிஎன்ஏ கிளாஸ் எடுத்தீங்க, வாழ்வியல் பரிகாரம் எடுத்தீங்க, இந்த மாதிரி நிறையா வகுப்புகள் எடுத்தீங்க. இந்த வகுப்புகளுடைய ஃபீட்பேக்கும் மாணவர்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா மாணவர்கள் வந்து எல்லா வகுப்புலையும் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் வாஸ்துங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி என்றைக்கு வகுப்பு எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்லி கிளைண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ மாணவர்களும் அதை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த காலச்சக்கர வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம வகுப்பாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த வகுப்பை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வகுப்போடைய தலைப்பு என்னென்னா காலச்சக்கர வாஸ்து. சரிங்களா? பொதுவாக எல்லாருக்குமே வந்து வாஸ்து அப்படின்னா ஒரு புரிதல் இருக்கும். வாஸ்து அப்படின்னாலே நம்ம வீடு வந்து கட்ட போகிறோம் அப்படின்னா அது வாஸ்துப்படி முறைப்படி இருக்கா அப்படின்னு பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா மூலைகளும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து கட்டுவாங்க. அதேமாதிரி சமையல் அறைனா தென்கிழக்கு மூலையில் இருக்கணும், இந்த மாதிரி கிழக்கு பார்த்த வீடாக இருக்கணும், வடக்கு பார்த்த வீடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வாஸ்துவில் இருக்குது. இது வந்து ஒரு பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு வாஸ்து முறை. சரிங்களா? ஸோ இந்த வாஸ்துக்கும் அதேமாதிரி ஜோதிட ரீதியாக பார்க்குற வாஸ்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட காலச்சக்கர வாஸ்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து இந்த காலச்சக்கர வாஸ்துவில் எல்லா முறைகளையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எல்லா முறைகளையும் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம இந்த முறையை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லா முறையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு வாஸ்து முறை இருக்கும். அந்த வாஸ்துவில் வந்து தென்கிழக்கு மூலை, வடகிழக்கு மூலை, ஸோ இந்த மாதிரி மூலைகளை அடிப்படையாக வைத்து கரெக்டாக எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தில் அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பார்க்கக்கூடியது ஒரு பொதுவான வாஸ்து முறை. சரிங்களா? ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய வாஸ்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கலந்த வாஸ்து. இந்த வாஸ்து முறை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடாது. அது ஜோதிடத்தோட மிக்ஸ் பண்ணி ஜோதிடத்தோடு கலந்து தான் பார்க்கணும். இப்போ அஸ்ட்ராலஜியில் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, வாஸ்துவில் வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு போனோடனே நிறைய சண்டைகள் வரும், நிறைய நோய் பிரச்சனைகள் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் தெற்கு பார்த்த வீட்டில் போய் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு வாஸ்து பார்க்கணும். அதுக்கு பேர் வந்து கிரக வலிமை. இது வந்து ஒரு இன்றியமையாத விஷயம். இப்போ வந்து ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த கிரகம் வலிமையாக இருக்குங்கிறத பார்த்து அந்த வாஸ்துவை நம்ம எடுக்கணும். இப்போ தெற்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செவ்வாய் பகவானை குறிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் புஷ்கரத்தில் இருக்குது,
செவ்வாய் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது, உச்சமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், இப்போ இந்த முடக்கு தோஷத்தில் மாட்டாமல் இருக்குது, ஸோ வர்க்கோத்தமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் அந்த செவ்வாய் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த கிரக வலிமை ஏற்கனவே எங்கிட்ட படித்த மாணவர்களுக்கு தெரியும், கிரக வலிமை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு 15 ரூல் இருக்குது. அந்த 15 ரூலை பயன்படுத்தி இந்த கிரக வலிமையை எடுக்கணும். அப்போ அந்த கிரக வலிமையில் எது டாப் மோஸ்ட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கிரகமோ அந்த கிரகத்தோடைய டைரக்ஷனில் அவங்க வீடு அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ பொதுவான வாஸ்துவையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குங்கிறத பார்த்தும் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த வாஸ்துவை வந்து நம்ம அமைக்கணும். அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, கிரக வலிமையில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வீட்டில் போய் தான் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, சில பேருக்கு வடக்கு பார்த்த வீடு தான் சக்ஸஸ் ஆகும். அது வந்து ஆக்சுவலி தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைவாசல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம். அது நம்ம ஜாதகத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய கிரகத்தோடைய டைரக்ஷனில் நமக்கு அமையணும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய திசை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு திசை இருக்குது. அதை வந்து நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். இந்த திசையில் சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. என்ன கான்ட்ரவர்சினா, சில பேர் வந்து புதனுக்கு வடக்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க, குருவுக்கு வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க, வடகிழக்கு திசைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கோயிலில் எப்படி கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் கோயிலில் வந்து வலம் வரும்போது எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ குருவை வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கும், சுக்கிரன் வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும், செவ்வாய் வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும், ராகு வந்து தென் மேற்கு நோக்கி தான் இருக்கும், சவுத் வெஸ்ட்டை நோக்கி தான் இருக்கும், சனி மேற்கு நோக்கி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கிரகங்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கிரகங்களுடைய திசையை முக்கியமாக வாஸ்துக்கு எடுத்துக்கணும். அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு பக்காவாக வரும். இப்போ சில பேர் சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு மூலை ஓப்பனிங்கில் இருக்கிற மாதிரி தலைவாசல் இருக்கிற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. போனால் வாஸ்தே சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன தென்மேற்கு மூலையில் கட்டியிருக்காங்க வீடை ஓப்பனிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஜாதகத்தில் ராகு சூப்பராக இருக்கும். அந்த வீடு அவங்க கட்டினதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ராஜயோகம் அவங்களுக்கு வந்திருக்கும். அப்போ பொதுவான வாஸ்துவோடு சேர்த்து ஜோதிட வாஸ்துவையும் நம்ம பார்க்கணும். அது நம்மளுடைய காலச்சக்கர வாஸ்துவில் வரக்கூடிய விஷயம். சரிங்களா? நம்மளுடைய வகுப்புலையும் படிப்போம். இப்போ நான் வாஸ்து பார்க்கக்கூடிய முறையில் இந்த விஷயம் கண்டிப்பாக பார்ப்பேன். இதை பார்த்து தான் நம்ம ஒருத்தங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கொடுக்கணும். ஒருத்தங்க வீடு புதுசாக வாங்க போகிறாங்கன்னா கூட அதனோட டைரக்ஷனை வந்து நம்ம பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த காலச்சக்கர வாஸ்துவில் நம்ம வீட்டை சுற்றி உள்ள விஷயங்களை நம்ம கவனிக்கணும். வீட்டை சுற்றி உள்ள விஷயங்கள், இது என்ன சார் வீட்டை சுற்றி உள்ள விஷயங்கள்? இதுவும் கிரக வலிமையை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது தான். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, சார் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே வீடு வாங்கினாலும் சரி, எங்கே லேண்டு வாங்கினாலும் அங்கே பக்கத்தில் எனக்கு ஒரு கோயில் வருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எங்கே அந்த வீடுன்னு சொல்லி வாங்க போனாலும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங் வருது சார், அதை தாண்டி என்னால் வேறு எந்த இடமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன விஷயம், இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இது வந்து கிரக வலிமை அடிப்படையாக வச்சு வர்றது தான். நம்ம ஜாதகத்தில் வந்து 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து வீடை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 4ஆம் பாவத்துக்கு என்னென்ன கிரகம் சம்மந்தத்தில் இருக்கோ, என்னென்ன கிரகம் சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் அது வந்து அந்த கிரகம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2-3 இடத்துல லேண்டு வாங்கும்போது, எங்கே போனாலுமே அந்த லேண்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது அந்த லேண்டுக்கு பக்கத்தில். நானும் கோயில் இல்லாமல் ஒரு லேண்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணால் அந்த லேண்டை என்னால் வாங்கவே முடிய மாட்டேங்குது. ஆனால் அந்த லேண்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும். எங்கேயாவது போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தோப்பு வாங்கினா கூட அந்த தோப்பை ஒட்டி எங்கேயாவது ஒரு சின்ன கோயிலாவது இருக்கும். ஏன் அந்த கோயில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா, 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். ஸோ அப்போ அந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், அது அந்த லக்னத்திற்கு சுபராக இருந்து பார்க்குறார், நல்ல வலிமையாக இருந்து பார்க்குறார். அப்போ நம்ம எங்கே போய் சொத்து வாங்கினாலும் அந்த குருவோட தன்மை அந்த இடத்துல வந்துடும். அப்போ நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு தான் இயங்கும். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கிற கிரகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது அதனுடைய காரகத்துவத்துக்கு பக்கத்தில் நம்ம இடத்தையோ வீட்டையோ அமைச்சிக்கிறது தப்பு இல்லை. இதே நம்ம ஜாதகத்தில் ஒரு அஷ்டமாதிபதியாக ஒரு கிரகம் வரார். இப்போ ரிஷபலக்கணக்காரங்களை எடுத்துக்கோங்க. ரிஷபலக்கணக்காரங்களுக்கு குரு வந்து 8ஆம் அதிபதி. அந்த 8ஆம் அதிபதி குரு வந்து ஜாதகத்தில் வலிமை இல்லாமல் கெடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
அவங்க கோயிலுக்கு பக்கத்தில் வீடு வாங்குறாங்க அல்லது கோயிலுக்கு பக்கத்தில் வீட்டை அமைச்சிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், நிறைய நஷ்டங்கள் ஏற்படும், நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாஸ்துக்குள்ளே அழகாக பார்க்க முடியும். அதுதான் நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய என்விரான்மெண்டல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சே சொல்லிடலாம். இதான் வீட்டை சுற்றியுள்ள விஷயங்கள். அதை கண்டிப்பாக வாஸ்து பார்க்க போகும்போது கவனிக்கணும். ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம வீடு சொல்லிட்டோம். மெயினாக நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்தோன்னா வீட்டின் வாசல், அதான் தலைவாசல். அதுக்கப்புறமேல் வந்துட்டு நம்ம ஒரு ஊரில் வசிப்போம், அது ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கோங்க. நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒரு மாவட்டத்தில் வருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாட்டில் இருக்கோம். இந்த வீட்டோட தலைவாசல் ஆரம்பித்து நம்மளுடைய நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஒரு கர்மா இயங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? பிளேஸ் கர்மா. இந்த பிளேஸ் கர்மாவை அடிப்படையாக வச்சு பார்க்குறதும் நம்மளுடைய காலச்சக்கர வாஸ்து சிலபஸில் இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறது? இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஊர்லேயே ஒரு 2-3 வீடு மாற்றிருப்பீங்க. உங்கள் ஊரில் ஒரு 2-3 வீடு மாற்றிருப்பீங்க. சார் நான் எங்கள் ஊரில் நான் வந்து எங்கள் ஊரோட மேற்கு பகுதியில் போயிட்டு நான் வந்து கொஞ்ச நாள் வசித்தேன், அப்போ என் லைஃப்பில் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் நான் வெளியில் வந்து ஒரு எங்கள் ஊரோட தெற்கு பகுதியில் போய் நான் வசித்தேன், அப்போ நான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த ஏரியாவில் அந்த மேற்கு பகுதி, அந்த ஊரோட மேற்கு பகுதினா அப்போ அந்த ஊரோட மேற்கு பகுதிங்கிறது சனியோட ஆதிக்கம் மிகுந்த இடம்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி நாம் அந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கணும். இதே ஒரு மாவட்ட ரீதியாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை ஒவ்வொரு கிரகங்களாக பிரிக்கலாம். தமிழ்நாட்டை வந்து ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து தமிழ்நாடு மேப்பை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது சென்னை பீச்சு, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சிட்டி ஃபுல்லாகவே வடகிழக்கு பகுதியை குறிக்கும். அப்போ வடகிழக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்மளோட கோயில் இருக்கிற நவகிரகத்தின்படி குறிக்கக்கூடியது வந்து புதன். அப்போ அந்த புதனோட ஆதிக்கம் மிகுந்தது தான் சென்னை. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிறதுக்கு காரணம், நிறைய வியாபாரம் நடக்கிறதுக்கான காரணம், ஒரு கமர்ஷியல் சிட்டியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? புதனோட ஆதிக்கம் அங்கே இருக்குது. அப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கும் போது வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து சென்னையை குறிக்குது. அப்போ புதனோட ஆதிக்கம் யாருக்கு நல்லா இருக்கோ ஜாதகத்தில் அவங்க சென்னை போய் இருக்கிறாங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே தமிழ்நாட்டில் மேற்கு சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேற்கு பார்த்த ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மேற்கு பார்த்த அமைப்பாக இருக்கிறப்ப யாருக்காவது ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சனியோட கேது வந்து ஒரு நெருங்கிய பாகையில் சேர்ந்துருக்கு, சனி வந்து ஒரு வேதகன் சாரத்தில் போய் உட்காந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் சனி கெட்டு போயிட்டாருன்னா அவங்க ஜென்ரலாகவே சும்மா ஒரு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாலே பிரச்சனையாகும். நீங்கள் நிறைய யோசிச்சு பாருங்கள், சார் நான் ஒரு பர்டிகுலர் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை வரும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா. ஒருத்தர் அப்படி தான் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆக்சுவலி வந்து மகர லக்னம், அவருக்கு சனி வந்து 6ல் போய் மறைஞ்சிருக்கு. ஸோ அவர் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் கோயம்புத்தூரில் ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, போய் தான் அவனுக்கு கம்பெனியில் மாற்றிட்டாங்க. கோயம்புத்தூர் எப்போ போய் ஜாயின் பண்ணாரோ அன்னையிலேருந்து அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஊர், நம்ம என்ன மாவட்டத்தில் இருக்கோம், அதே மாதிரி நம்ம எந்த மாநிலத்தில் வசிக்கிறோம், அதை பொறுத்தும் இந்த பிளேஸ் கர்மா மூலிமா இதை நம்ம எடுக்க முடியும். இப்போ உலக நாடுகள் கூட நமக்கு வந்து இந்த கர்மாவில் வரும், இந்த வாஸ்து பேட்டர்னில் வரும். இப்போ நீங்கள் மிதுன ராசி எடுத்துக்கோங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது அமெரிக்காவை குறிக்கக்கூடியது. அதில் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது அமெரிக்காவை குறிக்கக்கூடியது. அப்போ நட்சத்திர பேட்டர்ன் ரீதியாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு யோகமாக இருக்கோ அவங்க அமெரிக்கா போயிட்டு வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்க அமெரிக்கா போகவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நாம் இந்த பிளேஸ் கர்மா மூலியமாக ஒவ்வொரு வீட்டோட வாசலை எப்படி அதனுடைய டைரக்ஷனை வச்சு கிரகமாக பிரிக்கிறோமோ அது மாதிரி ஊர்களையும் மாநிலத்தையும் நாடுகளையும் 12 ராசிகளாகவும் 9 கிரகங்களாகவும் பிரிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் இதை கற்றுக்கிட்டது வந்து
நம்முடைய மறைந்த நெல்லையரசன் ஐயா கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. ஸோ அந்த விஷயத்தையும் நம்முடைய காலச்சக்கர வாஸ்துவோட இணைச்சிட்டோம். அந்த காலச்சக்கர வாஸ்துவோட இணைச்சி தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா, ஒரு வாஸ்துன்னு ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்துல வீட்டில் பார்க்குறோன்னா, இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா தான் நம்ம அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வீட்டினால பிரச்சனை, இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா. ஒரு இடம் மாறுச்சுன்னா நம்முடைய கர்மா மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை வந்து நம்ம பல்வேறு விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஒருத்தவங்க ஸ்கூல்ஸ்க்கு ஏற்றுறது கூட அதுக்கு பேர் எஜுகேஷன் வாஸ்து. நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வாஸ்து, நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடம் எந்த மாதிரி ஏரியாவில் அமைக்கணும். அப்போ அந்த பிஸ்னஸ் வாஸ்துவில் வந்து அதை அந்த அந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக செக் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், சார் நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய காலச்சக்கர வாஸ்து அடிப்படையில் நான் என்ன சொன்னேன்னா, சிட்டியில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதனோட டைரெக்ஷனில் அமைங்க. ஆனால் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கணும், அந்த இடத்துல தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். என்ன சார், நிறைய ஹோட்டல் இருக்கிற இடத்துல நான் போய் ஆரம்பித்தா காம்படிஷன் இருக்காதா? அப்போ என் ஹோட்டல் ஓடாமல் போயிடும்லன்னு. இல்லை, உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும், ஆரம்பிங்கன்னு சொன்னேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக வித்தின் 1 இயரில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஹோட்டலாக மாறிடுச்சு. இந்த மாதிரி அந்த பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியம். அதை சூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஜாதகத்தையும் நம்முடைய பிளேஸ் கர்மாவையும் காலச்சக்கரத்தையும் இது மூணையும் இணைச்சி தான் சூஸ் பண்ணணும். அதில் நம்முடைய பொதுவான வாஸ்துவில் பார்க்கக்கூடிய அந்த அளவீடுகள், இப்போ படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, படிக்கட்டு வந்து இத்தனை படிக்கட்டு இருக்கணும், ஒத்தப்படையில் இருக்கணும், இரட்டைப்படையில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் போடுறோம். அதே மாதிரி ஒரு குழிக்கணக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மனையடி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அதை மட்டும் பார்த்து நம்ம ஒரு வீடு கட்டுற அமைப்பு பண்ணக்கூடாது. காலச்சக்கரா வாஸ்து, ஜென்ரல் வாஸ்து, பிளேஸ் கர்மா, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்து சரியில்லாமல் போயிட்டே இருக்கும், ஒரு நோயால் பாதிக்கப்பட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பர்டிகுலர் இடத்துல போய் வசித்தாங்கன்னா அவங்க நோய் குணமாயிடும். சில பேருக்கு கல்யாணம் ஆகாது, பர்டிகுலர் இடத்துல போய்ட்டு அவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா கல்யாணம் உடனே ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு 12 பாவம் ஜாதகத்தில் 12 பாவத்தை வச்சு நிறைய ப்ராப்ளங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே இந்த காலச்சக்கர வாஸ்து மூலிமா நம்ம சில அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறது மூலிமா நம்மளால் சரி பண்ண முடியும். இதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ நம்ம எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம், எங்கே ஃபெயிலியராக இருந்தோம், அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் நான் இந்தந்த ஊரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன், இந்தந்த ஊரில் ஃபெயிலியராக இருந்தேன்னா அதுக்கான காரணம் இந்த காலச்சக்கர வாஸ்து வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம இந்த காலச்சக்கர வாஸ்துவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சால் போதும். ஒரு 12 கட்டம், 12 பாவத்தை பற்றி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், இது எனக்கு பார்க்க தெரியும் சார், ஒரு ஜாதத்தை பார்த்தா இதெல்லாம் என்னென்னு தெரியும் சார் அப்படின்னு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சப்ஜெக்ட் நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். என்னோடய கிளைண்ட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த சூட்சமங்களை மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பர்சனலாக கூட கேட்டாங்க, சார் நீங்கள் 1 lakh கூட ஃபீஸ் சொல்லுங்கள், நாங்கள் படிக்கிறோன்னு சொன்னாங்க. இல்லை, ஃபீஸுக்காக சொல்ல, அதுக்கான டைம் வரும், அப்போ நான் சொல்கிறேன், அப்போ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஜோதிடராக இருந்தாலும் நமக்கு நிறைய கலைகள் தெரிஞ்சாலும் நம்ம ஜாதகத்தில் அதுக்கான டைம் வரும்போது ஒரு கலையை கற்றுக் கொடுத்தா தான் அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். நான் விருச்சக லக்னம், எனக்கு இப்போ 4ஆம் இடத்துல சனி. அப்போ 4ஆம் இடங்கிறதா வாஸ்துவை சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ சனி உள்ளே வந்ததுக்கப்புறம் வாஸ்து சம்மந்தமான விஷயத்தை எடுத்தால் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுங்கிற நோக்கத்தில் தான் இப்போ அந்த வகுப்பை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வகுப்பின் மூலிமா நீங்கள் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலச்சக்கர வாஸ்து. நான் எப்பயுமே வந்து எந்த ஒரு முறையை பார்த்தும் குறைய சொல்ல மாட்டேன். எல்லா முறைகளையும் நம்ம படிக்கணும். எல்லா முறைகள்லையும் உள்ளுக்குள்ளே ஒரு சூட்சமாக ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அந்த முறைகள் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்க தெரியணும், ஒன்றா இன்டர்கேட் பண்ண தெரியணும். அந்த நாலேஜ் ஒரு ஜோதிடருக்கு இருந்தால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். சார் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்க்குறங்கும்போது அங்கே டிஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லா முறைகளையும் கம்பைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லா முறைகளையும் கம்பைன் பண்ணது தான் காலச்சக்கர வாஸ்து. இந்த காலச்சக்கர வாஸ்து மூலிமா நம்ம இருக்கிற இடத்த ரொம்ப அதிர்ஷ்டகரமாக மாற்றிக்க முடியும். அதுமாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான திங்ஸ்லாம் வைக்கணும், வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து ஒரு முக்கியமான காரியம் பண்ணுறோன்னா அது எந்த டைரக்ஷனில் உட்காந்து பண்ணணும், நம்ம குழந்தைங்கள எந்த டைரக்ஷனில் உட்காந்து படிக்க வைக்கணும். அதேமாதிரி கல்யாணம் பண்ணுறதுல கூட ஒரு வாஸ்து இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா
கல்யாணம் பண்ணும்போது கிழக்கு பார்த்த மாதிரி தான் உட்கார வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மேற்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சும் கல்யாணம் பண்ணலாம். அந்த மாதிரி நான் சில கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சில தோஷம் இருந்தது, அதுக்கு மேற்கு பார்த்த மாதிரி கல்யாணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி திசைகள், இடங்கள், இதை வச்சு நிறைய விஷயங்களை பரிகாரமாக நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். அது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிகார முறைகளில் ஒன்று தான் வாஸ்து. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு வாஸ்து ரீதியாக என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறோனாலே அது பரிகாரம்னு அர்த்தம். அப்போ வாஸ்துங்கிறது வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜோதிடமே ஒரு பரிகாரம்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்க வாஸ்துங்கிறது ஒரு அடிஷ்னல் பரிகாரம் மாதிரி. ஸோ அப்போ இந்த விஷயத்தை நம்ம 20ஆம் தேதி கிளாஸில் எல்லோரும் சேர்ந்து கற்றுக்குவோம். அதாவது நான் சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு அந்த சொல்லிக் கொடுக்க என்னுடைய பழைய மாணவர்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து 10 நாள் கிளாஸுன்னு போடுறீங்க, இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் கிளாஸ் முடியும் போது பார்த்திங்கன்னா 20 நாள் 25 நாள் ஆயிடுது, கிளாஸோட சிலபஸில் இல்லாத விஷயத்த புதுசாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதுசாக சொல்லிக் கொடுக்குற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் கிடையாது. அந்த கிளாஸ் நடக்கும்போது பிரபஞ்சம் எனக்கு தானாக தோண வைக்கும், இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடு அப்படியே அந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு உள்ளுணர்வை தோண வைக்கும். அந்த உள்ளுணர்வோடைய வைப்ரேஷன் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நாலேஜை கொடுக்க வைக்கிது. அதே மாதிரி இந்த கிளாஸ்லையும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா கேஸ் ஸ்டடீஸை வந்து இந்த கிளாஸில் படிக்க வைக்கலாம். எப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் வரீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேரோட ஜாதகம், 50 பேருடைய வீடு ஏன் இப்படி இருந்துச்சு, ஏன் இப்படி சக்ஸஸ் ஆனீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடீஸை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே எடுக்க முடியும். அப்போ எடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால் இந்த வகுப்புக்கு எப்பயும் போல் வீடியோஸும் கொடுப்போம், வகுப்பில் சில பாடங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுப்போம். இது ஒரு இம்பார்ட்டண்டான வகுப்பு, இது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வகுப்பு சார்ந்த வேறு எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் வீடு முறையான வாஸ்துவில் உள்ளதா? உங்கள் நிறுவனம் முறையான வாஸ்துவில் உள்ளதா? வாழ்க்கையில் ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வாஸ்துவில் தீர்வு வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் வாழ்வியல் வாஸ்து பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 20 நாட்கள். வகுப்பு நடைபெறும் நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மனையடி சாஸ்திரம், வாஸ்துவின் முக்கியத்துவம், பொது வாஸ்துவிற்கும் காலச்சக்கர வாஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசம், சுய ஜாதகத்தை வைத்து வாஸ்துவை எப்படி பார்ப்பது, வெற்றி தோல்வி தரும் திசைகளை எப்படி அறிவது, வீட்டின் தலைவாசல் எப்படி அமைப்பது, வசிக்கும் ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு என அனைத்திற்கும் வாஸ்து எப்படி பார்ப்பது, பிளேஸ் கர்மா, இடம் கர்மாவை பயன்படுத்தி எப்படி வாஸ்து பார்ப்பது, வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் நிறுவனத்தில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை தெய்வ சக்தியை உருவாக்குவது எப்படி, சொத்து வாங்கும் வீடு வாங்கும் பொழுது எப்படி வாஸ்து பார்ப்பது, விற்காத நிலம் வீட்டை விற்க காலச்சக்கர வாஸ்துவின் சூட்சமங்கள், வீட்டை இடிக்காமல் செலவு இல்லாமல் வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்வது, வருமானம் லாபம் பெற கடன் பிரச்சனை தீர வாஸ்து சூட்சமங்கள், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வாஸ்து சூட்சமங்கள், குழந்தைகளின் படிப்பு, உத்தியோகம், அரசு வேலையை கொடுக்கும் வாஸ்து சூட்சமங்கள், உடல் உபாதை நோயை குணப்படுத்தும் வாஸ்து சூட்சமங்கள், தொழில் நிறுவனத்தில் தொழில் விருத்தியடைய வேலையாட்கள் சொல் பேச்சு கேட்க வாஸ்து சூட்சமங்கள், வெளிநாடு பயணம், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மன நிம்மதி பெற வாஸ்து சூட்சமங்கள். மேற்கண்ட தலைப்புகளில் காலச்சக்கர வாஸ்துவும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் தெளிவாக எளிமையாக கற்றுத்தரப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு காலச்சக்கர வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம்.
இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.